வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பூசணிக்காய் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெதருக்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் தோலெல்லாம் உரித்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தான் நம்ம குக் பண்ண போகிறோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சீவி அது தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 kg பூசணிக்காய் தோலெல்லாம் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் க்யூப் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் கிடைச்சா யூஸ் பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். இந்த ஷோர்பா ரெசிபி ஒரு சூப் ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா, மல்லி விதை, பட்டை, கருப்பு ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு, மிளகு. இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் தாங்க அந்த ஷோர்பாவில் ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. பார்ஸ்லே ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பார்ஸ்லே ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கொத்தமல்லி, துளசி, அப்படி இல்லைன்னா புதினா இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப நிறைய இருக்க தொட்டு நான் 2 பேட்சில் குக் பண்ண போகிறேன் ப்ரெஷர் குக்கரில். ஸோ ஃபஸ்ட்டு பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ப்ரெஷர் பேனில் குக் பண்ண போகிறேன். ஏன்னா ப்ரெஷர் பேனில் சீக்கிரமாக வந்துடும் பூசணிக்காய். இந்த ப்ரெஷர் பேனில் பூசணிக்காய் சேர்த்து 2 கப்பு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் 5 நிமிஷம். ஸோ இது நல்லா வெந்துடணும், குழக்குழன்னு வெந்துடணும். தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ ஜஸ்ட்டு மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ இந்த பூசணிக்காய் வேகிற நேரத்துக்கு அந்த மசாலா தண்ணி ஒரு ஷோர்பா தண்ணி நம்ம தயார் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பானி தான் இந்த சூப்பில் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இப்போ பூசணிக்காயோடவே நீங்கள் அந்த மசாலாலாம் சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த சூப்பு தனியாக, இந்த ஷோர்பா தண்ணி தனியாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஷோர்பா தண்ணிக்கு என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, சூப் க்யூபு, எல்லா மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன். 2 கப்பு தண்ணியில் ஒரு சட்டியில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். 10 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த மசாலா சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். இறக்கி எடுத்து வச்சுட்டேன். அது ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சுங்க. இந்த பூசணிக்காய் வெந்திருக்கு. ஒரு பெரிய ஜல்லடை கரண்டி எடுத்து அந்த பூசணிக்காவை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்காங்க. இப்போது அதே தண்ணியில், பூசணிக்காய் வெந்த தண்ணியிலே நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம் சேர்த்து வேக வைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ இப்போ பூசணிக்காய் வெந்த தண்ணியிலே உருளைக்கிழங்கு, வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்து மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் 2 விசில் விட போகிறேன். இது நல்லா வெந்து வரணும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு அண்டு வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வெந்ததும் பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் நல்லா ஆற விட்டுடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும். அது நல்லா ஆறின பிற்பாடு மிக்சியில் சேர்த்துருக்கேன். ஒன்றா கலந்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பேட்சாக நான் இதை அரைச்சேன். ஏன்னா நிறைய பண்ணுற தொட்டு ஒரு 4 பேட்ச் அரைச்சேன். வழுவழுன்னு விழுத அரைச்சதும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்து அதை நல்லா வடிகட்டணும். ஏன்னா பூசணிக்காயில் நிறைய நார் சத்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நார் மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு முடியாது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த மசாலா பானி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுக்கு சூப் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஜல்லடை பாத்திரத்தை வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சீவை வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிருக்குங்க. அந்த மசாலா பானியும் சேர்த்து இதில் நம்ம சூப்பில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாக்கா அந்த சூப் டைல்யூட் ஆகிடும். சூப் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும்.
இப்போ இதில் நான் உப்பு சுத்தமாக சேர்க்கல, உப்பு சேர்க்கணும், காரம் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் இந்த மசாலா தண்ணியை கூட எடுத்து இந்த சூப்பில் சேர்த்துருக்கேன். சேர்த்த பிற்பாடு இதில் வந்து நான் உப்பு, மிளகு பொடி, பார்ஸ்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்தேன். கொஞ்சம் ஹீட் வேணுன்ற தொட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்தேன். நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் மிதமான தீயில் வச்சு ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டேன். இந்த சூப் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் சுட சுட பரிமாறணும். இந்த சீசனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப்பு, நான் வந்து 0 ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சூப்பில். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லா லிங்க்ஸ் டு மை இங்கிலீஷ் சேனல், பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த சூப் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்குங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப்பு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப ஹெல்த்தியான சூப் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.